நாட்கள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி இன்று தமிழகம் வர உள்ளார். கன்னியாகுமரியில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்ற உள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகத்திற்கு வந்து வடை சுட்டுக் கொண்டு இருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். சென்னை பிராட்வேயில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திமுக சார்பில் நடைபெற்ற இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இவ்வாறு பேசினார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிக்கு நிதி கேட்டும் இதுவரை பிரதமர் மோடி கொடுக்கவில்லை என திமுக எம்பி TR பாலு குற்றம் சாட்டினார். மௌலிவாக்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கு ஓர வஞ்சனை செய்துவிட்டு மோடி ஓட்டு கேட்க வருவதாக சாடினார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையை அதிரடியாக குறைத்து மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். பெட்ரோல் விலை 5 ரூபாயும் டீசல் விலை 4 ரூபாயும் குறைக்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்து 35 மாதங்கள் ஆகியும் நிறைவேற்றப்படவில்லை என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி SBI வங்கி அளித்த தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை தேர்தல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ தளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. 2019 ஏப்ரல் 12ஆம் தேதியில் இருந்து இந்த ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி வரை விற்பனையான தேர்தல் பத்திரங்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வழங்கியதில் லாட்டரி அதிபர் மார்டினின் நிறுவனம் 1368 கோடி ரூபாயுடன் முதலிடம் பெற்றுள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட டாப் 10 நிறுவனங்களின் பட்டியலில் 400 கோடியுடன் வேதாந்தா நிறுவனம் 4வது இடம் பிடித்துள்ளது. தேர்தல் பத்திர விவரங்களில் அம்பானி, அதானி, டாடா நிறுவனங்கள் நேரடியாக இடம்பெறவில்லை. இதனால் அவர்கள் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் நிதி வழங்கவில்லையா, இல்லை என்றால் வேறு நிறுவனங்களின் பெயர்களில் அவர்கள் நன்கொடை வழங்கியுள்ளார்களா என்ற கேள்விகள் எழுகின்றன. தேர்தல் பத்திரங்களை வங்கியில் கொடுத்து ரொக்கமாக நன்கொடை பெற்ற கட்சிகளின் பட்டியலில் 6600 கோடி ரூபாயுடன் பாஜக முதலிடம் பெற்றுள்ளது. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. மத்திய புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி பாஜக 400 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். புலனாய்வு சோதனைகளுக்கு பிறகு தேர்தல் பத்திரங்கள் மூலம் 45 நிறுவனங்கள் பாஜகவுக்கு நன்கொடை வழங்கியதாகவும் அவர் விமர்சித்தார். தேர்தல் பத்திர விவரங்களை சீலிட்ட உரையில் அளிக்க அனுமதி கோரி தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் பத்திர விவரங்கள் வெளியிடப்பட்டதால் வழக்கு முடித்து வைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வீட்டில் தவறி விழுந்ததில் காயமடைந்தார். நெற்றியில் வெட்டுக்காயத்துடன் ரத்தம் வழிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தையல் போடப்பட்டது. தலையில் கட்டு போட்ட பின்னர் மருத்துவமனையில் இருந்து அவர் வீடு திரும்பினார். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நலம் பெற வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் மம்தா பானர்ஜி விரைந்து குணம் பெற வேண்டி வாழ்த்துவதாக தங்களது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர். 5 நாட்கள் பயணமாக இந்தியா வந்துள்ள பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கோவை பிரதமர் மோடி கட்டியணைத்து வரவேற்றார். பின்னர் இரு தலைவர்களும் பூட்டான், இந்தியா இடையேயான நல்லுறவு, உலக நடப்பு குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பும் ஒவ்வொரு சம்மனுக்கும் பதிலளித்து விட்டதாகவும் தான் விசாரணைக்கு ஆஜராகாததற்கான காரணங்கள் தெரிந்தும் மீண்டும் சம்மன் அனுப்புவதாக செஷன்ஸ் நீதிமன்றத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கோரிய ஆம் ஆத்மி கட்சி தலைவர் மணீஷ் சிசோடியாவின் சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.
உத்தரப்பிரதேசத்தில் மணல் குவாரி முறைகேடு வழக்கில் சோதனை முடிந்து முன்னாள் அமைச்சர் காயத்ரி பிரஜாபதியின் மகனை விசாரணைக்கு அழைத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகளின் செயலால் காயத்ரி பிரஜாபதியின் குடும்பத்தினர் வீட்டு வாசலில் நின்று கதறி அழுதனர். பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி தொடர்பான கட்டுப்பாடுகளால் இன்று முதல் பேடிஎம் ஃபாஸ்டாக் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாகன ஓட்டிகள் வேறு வங்கியில் இருந்து ஃபாஸ்டாகை பெற்று சுங்க கட்டணம் செலுத்துமாறு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அரசு தனியார் பங்களிப்பின் கீழ் அடையாறு ஆற்றை சீரமைப்பு திட்டத்திற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 4778 கோடியே 26 லட்சம் மதிப்பீட்டில் நிர்வாக நிதி அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். மேலும் இப்பணிகளை விரைந்து துவங்கவும் ஆணையிட்டுள்ளார். கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்காக இன்று பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்காக பாஜக, அதிமுக கட்சிகளிடம் பாமக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க பாமக தயாராகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் தலைவர்களாக இருப்பவர்கள் பிரதமர் மோடி, அமித்ஷா போல கட்சிக்கு போஸ்டர் ஒட்டி மேலே வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என அண்ணாமலை தெரிவித்தார். பிரதமர் மோடி குறித்து பத்திரிகையாளர் அஜய் சிங் எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் இவ்வாறு பேசினார். நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை தேர்வு செய்ய நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் 10க்கும் மேற்பட்டோர் விருப்பம் தெரிவித்ததால் மாநில தலைமை வேட்பாளரை அறிவிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவிற்கும் பிரதமர் மோடிக்கும் பெண்கள் ஆதரவு அளிப்பதால் காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கான வாக்குறுதியை அள்ளி வீசி வருவதாக அக்கட்சியின் தேசிய மகளிரணி செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசு கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர்கள் 4000 பேர் தேர்வு செய்வதற்கான தேர்வை சமூக நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்து தேர்வு வாரியம் நிரப்ப வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சிட்கோ தொழிற்பேட்டையில் அப்பு ஃபுட் ப்ராடக்ட் என்ற தனியார் நிறுவனத்தில் 6 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மத்திய உளவுத்துறை, என்சிபி போன்ற அவ்வளவு பெரிய அமைப்புகளை கையில் வைத்துள்ள மத்திய அரசையே ஏமாற்றிய ஜாஃபர் சாதிக் திமுகவினரையும் ஏமாற்றிவிட்டதாக RS பாரதி தெரிவித்தார். திமுகவில் ஜாஃபர் சாதிக் வகித்த பொறுப்பு 10ஓடு 11ஆக உள்ள துணை அமைப்பாளர் பதவிதான் என்றும் அவர் கூறினார். வழக்குகளை கண்டு அஞ்சுபவர்கள் அதிமுகவினர் இல்லை என அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரம் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். மாநகராட்சி பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் வழங்க கோரி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி திருச்சி மாநகராட்சி திமுக உறுப்பினர் காஜாமலை விஜி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் படித்த உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்தார். உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் வாய்ப்பளிக்க வலியுறுத்தினார். அரசு போக்குவரத்து கழகத்தின் கும்பகோணம் கோட்டத்தில் முதன்முறையாக பெண் ஒருவருக்கு நடத்துனருக்கான பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். திருச்சியில் அனுமதியின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட முயன்றதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி தொகுதியில் போட்டியிடும் ராஜேஷ் மற்றும் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டோர் தென்னூரில் பிரச்சாரம் செய்ய முயன்றனர். திருவண்ணாமலை மகாதீபம் போல் திமுகவும் மேல் நோக்கியே செல்லும் என அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி தெரிவித்தார். திருவண்ணாமலை அடுத்த வேங்கிக்கால் பகுதியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் இவ்வாறு பேசினார். கோவை
மாவட்டத்தில் குழந்தைகள் கடத்தல் குறித்து வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் வதந்தி என மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. வடமாநில கும்பல் குழந்தை கடத்தலில் ஈடுபடுவதாக பரவும் வாட்ஸ்அப் வதந்திகளை நம்ப வேண்டாம் என போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். தேர்தல் பத்திரம் விவகாரத்தை திசை திருப்புவதற்காக CAA சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளதாக அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சிவக்குமார் குற்றம் சாட்டினார். CAA-வை எதிர்த்து உயர்நீதிமன்ற நுழைவாயில் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை சுற்றுச்சூழல் நிவாரண நிதிக்கு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் 800 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓராண்டுக்கான வருமான வருவாயில் இருந்து 1% செலுத்த உத்தரவிடப்பட்டிருந்தது. சென்னை மேடவாக்கத்தில் மெட்ரோ ரயில் பணிகள் மந்தமாக நடைபெறுவதாகவும் இதனால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தென் சென்னை மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் குறை கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே ஆசிரியர் வீட்டில் 30 சவரன் தங்க நகை 3 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இளையனார் குப்பம் கிராமத்தில் மகேந்திரன் என்பவர் வீட்டில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்ற தலைமை காவலர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தனது தாயிடம் பதவி உயர்வு பெற்றதற்கான ஸ்டாரை காண்பித்து அதனை சீருடையில் பொருத்திக் கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மருது சேனை அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இந்த அமைப்பின் நிறுவனர் ஆதிநாராயணனின் கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மறியல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நகராட்சி சிறப்பு கூட்டத்தில் கவுன்சிலர்களை நோக்கி சேர்மன் மைக்கை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சி ஆணையர் முறையாக வீடுகள் ஒதுக்கி தரப்படவில்லை என கூறி கவுன்சிலர்கள் நகர்மன்ற தலைவரிடம் முறையிட்டனர். மாவட்டம் காங்கேயம் அருகே வெள்ளக்கோவில் தேர் திருவிழாவில் 17 வயது சிறுமியை கூட்டு வன்கொடுமை செய்தவர்களின் புகைப்படத்தை வெளியிட்டதாக காவலர் ராமராஜன் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கொலை வழக்கில் சாட்சிகள் மிரட்டப்படுவதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் திருநெல்வேலி நீதிமன்றம் விசாரித்த வழக்கை மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த சின்னக்கண்ணு என்பவர் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி உத்தரவிட்டார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஓட்டுநரை காரில் கடத்தி சென்று கொடூரமாக கொலை செய்த வழக்கில் மேலும் 2 மேலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். பாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது தம்பியின் மனைவி உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே புதியம்புத்தூரில் கொத்தனார் தற்கொலை தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கடனை முழுமையாக திருப்பிச் செலுத்தாத ஆத்திரத்தில் சிவராஜ் என்பவர் திட்டியதால் மனமுடைந்த பொன்ராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் பனக்குடி வழியாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பாக இயக்கப்பட்ட பேருந்துக்கு உற்சாக வரவேற்பு அளித்த அப்பகுதி மக்கள் இனிப்புகளை பரிமாறி மகிழ்ந்தனர். முதலாக மார்த்தாண்டத்தில் இருந்து சென்னை செல்லும் பேருந்திற்கு பனக்குடியில் நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே விவசாய நிலத்தில் பேருந்து நிறுத்தம் அமைப்பதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் எம்எல்ஏவின் தூண்டுதலால் ஊராட்சி மன்ற தலைவர் வட்டாட்சியர் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதாக குற்றம் சாட்டினர். காரைக்கால் அருகே மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடியவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த ஆர்கேபேட்டை அருகே 5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 19 வயது கல்லூரி மாணவன் கைது செய்யப்பட்டான். சிறுமியை வீட்டில் விட்டுவிட்டு தாய் வேலைக்கு சென்ற நிலையில் இளைஞர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிரிந்து சென்ற கணவனை சேர்த்து வைக்க கோரி அவரது வீட்டின் முன்பு கர்ப்பிணி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். கோவை மாவட்டம் சூலூரைச் சேர்ந்த சௌந்தர்யா கோகுலகிருஷ்ணனை காதலித்து திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கடம்பாக்குளம் பகுதிகளில் விவசாய நிலங்களில் உள்ள மணல் மேடுகளை அகற்றி தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மழை வெள்ளப்பெருக்கு காரணமாக விவசாய நிலங்கள் மணல் மேடுகளாக காட்சியளிப்பதாக வேதனை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கவர்நகரியில் பூட்டியே கிடக்கும் சுதந்திர போராட்ட வீரர் சுந்தரலிங்கனார் மணிமண்டபத்திற்கு பணியாளரை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தகுந்த பணியாளர் நியமிக்கப்படாததால் மணிமண்டபம் பூட்டியே கிடக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து தங்க நகைகளை திருடிச் சென்ற 2 இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நகைக்கடை உரிமையாளர் சத்யன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண்ணை கொலை செய்த விவகாரத்தில் கள்ளக்காதல் ஜோடி கைதாகியுள்ளது. கவிதா என்பவரின் கை கால்களை கட்டி போட்டுவிட்டு அவர் அணிந்திருந்த நகைகளை திருடிவிட்டு தலைமறைவான கலையரசி மற்றும் சிவானந்தம் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் தொடர்ந்து 3வது நாளாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. பெரும்பள்ளம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வடகவுஞ்சி வனப்பகுதியில் பல ஏக்கர் பரப்பளவில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் அரிய வகை மூலிகை செடிகள் எரிந்து சேதமடைந்துள்ளன. நாமக்கல்லில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற தனியார் கல்லூரி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தான். களங்காணி அருகே நிகழ்ந்த விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த ரூபன் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்க உடன் சென்ற தனுஷ் படுகாயமடைந்தான். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி ஆகிய இருவரும் ஏரியில் மூழ்கி உயிரிழந்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவர்கள் சிற்றரசன் மதியழகன் உயிரிழப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சி அருகே கிளாமரத்து குட்டு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்பகுதிக்கு தீயணைப்பு வாகனம் செல்ல முடியாததால் தீயணைப்பு வீரர்களும் பொதுமக்களும் நடந்தே சென்று தீயை அணைத்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் ஓடும் பேருந்தில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் 2 சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிபதி உத்தரவிட்டார். வழக்கில் முனீஸ்வரன் என்பவனுக்கு 5 ஆண்டு சிறையும் உடந்தையாக இருந்த விஜய்க்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் பள்ளி சிறுமியிடம் இன்ஸ்டாவில் பழகி காதலிப்பதாக கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதோடு பணம் நகை பறித்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். நாட்டின் இன்றைய மிக முக்கியமான பிரச்சனையான வேலையின்மை, விவசாயிகள், அக்னி வீரர்கள், பணவீக்கம் ஆகியவை மீது கவனம் செலுத்தாமல் மோடி, பாகிஸ்தான், ஹிந்தி நடிகர்களை பற்றி மட்டுமே ஊடகங்கள் பேசிக் கொண்டிருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பெங்களூருவில் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டதால் தண்ணீர் பிரச்சனை இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். முன்னதாக நீர் மேலாண்மை குறித்த பதாகைகளுடன் கூடிய விழிப்புணர்வு ஆட்டோ ரிக்ஷாக்களை அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்தியா வந்துள்ள பூட்டான் பிரதமர் தேஷோ ஷெரிங் டோப்கோவை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பில் 2 நாடுகளின் உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக பூட்டான் பிரதமருடன் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். அபுதாபியில் இந்து கோவில் அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்ததற்காக பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து கோவிலின் தலைவர் பிரம்ம விகாரிதாஸ் சுவாமி நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள பிரம்ம விகாரிதாஸ் சுவாமி பிரதமரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அசாம் மாநிலம் கவுஹாத்தி சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்குள்ள காமாக்கியா கோவிலுக்கு சென்று வழிபட்டார்.
பலத்த பாதுகாப்புக்கு இடையில் கோவிலுக்கு சென்ற அவருடன் அம்மாநில நிதியமைச்சர் அஜந்தா நியோக் உள்ளிட்டோர் சென்றனர். இந்தியாவின் வாகன திருட்டுகள் 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2023ஆம் ஆண்டில் 2.5 மடங்கு அதிகரித்துள்ளதாக ஆக்கோ டிஜிட்டல் இன்சூரன்ஸின் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதோடு டெல்லியில் ஒவ்வொரு 14 நிமிடங்களுக்கும் ஒரு வாகனம் திருடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் பிரீமியர் லீக்கில் இன்று டெல்லியில் நடைபெறும் பிளே ஆஃப் சுற்றில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் டெல்லி அணியுடன் மோத உள்ளதால் இரு அணிகளும் வெற்றி பெறும் முனைப்பில் களமிறங்க உள்ளன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர்கள் கேப்டன் தோனி, ருத்ராஜ் உள்ளிட்டோர் IPL போட்டிக்காக தீவிரமாக வலைப்பயிற்சி மேற்கொண்டு வரும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. CSK நிர்வாகம் தனது X பக்கத்தில் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணிக்கு ரோஹித் சர்மா தேவை என முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார். ரோஹித் சர்மா தன்னலமற்றவர் என புகழாரம் சூட்டிய ஹர்பஜன் சிங் அணியை முன்னிறுத்துவதையே தனிப்பட்ட லட்சியமாக கொண்டவர் என்றும் தெரிவித்தார். இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரபல பாடகர் எட் ஷீரன் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் சுப்மன் கில்லுடன் கிரிக்கெட் ஆடிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அந்த வீடியோவில் எட் ஷீரன் பேட்டிங் செய்ய சுப்மன் கில் பந்து வீசும் காட்சி இடம்பெற்றுள்ளது. தென்கொரிய கால்பந்து வீரரான ஹுவாங் வி ஜோவின் தனிப்பட்ட வீடியோக்களை வெளியிட்டு அவரை பிளாக்மெயில் செய்ய முயன்றதாக அவரது மைத்துனிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நடிகர் அஜித்குமார் அடுத்ததாக நடிக்க உள்ள படத்திற்கு குட் பேட் அக்லி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகை ஸ்ருதி ஹாசனும் லோகேஷ் கனகராஜும் இணைந்து உருவாக்கியுள்ள ஆல்பம் பாடலுக்கு இனிமேல் என பெயரிடப்பட்டுள்ளது. இது குறித்த போஸ்டரை ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் பகிர்ந்துள்ளது. நடிகர் என்ற படத்தில் டேவிட் படிக்கல் என்ற சூப்பர் ஸ்டார் நடிகராக நடித்து வரும் டொவினா தாமஸ் பழுப்பு நிற ஸ்வெட்டர் மற்றும் கார்கோ பேண்ட் அணிந்து சன்கிளாஸுடன் சிகரெட் புகைக்கும் புதிய தோற்றம் வெளியாகியுள்ளது. இதில் சௌபின் சாகிர், பாவனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். ஐஸ்வர்யா லட்சுமி மாடல் உடையில் கொடுத்த அழகிய போஸின் புகைப்படங்கள் இன்ஸ்டாவில் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துள்ளன. இவர் தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிக்கும் தக்லை படத்தில் ஒரு முக்கிய ரோலில் நடித்து வருகிறார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கர்நாடக மாநில ஆளுநர் தாவார் சந்த் கெலோட் சாமி தரிசனம் செய்தார். 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்த அவர் மதுரை அழகர் கோவில் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களில் வழிபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பொன்னாத்தூரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 71ஆம் ஆண்டு தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அசனம்மாப்பேட்டை கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவின் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 4 மாட வீதிகள் வழியாக வலம் வந்த தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோவில் அருகே நடைபெற்ற நாட்டியாஞ்சலி விழாவில் பல்வேறு நாடுகளில் இருந்து 35 குழுக்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவு நாளாக மைசூர், பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த குழுவினரின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. கேவியர் நிறுவனம் ஐபோன் 15 ப்ரோ சீரிஸின் புது வெர்ஷனை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. புது வெர்ஷன் ஆப்பிள் விஷன் ப்ரோவை தழுவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மாடலின் விலை இந்திய மதிப்பில் 6,68,000 என்று துவங்குகிறது. சாம்சங் நிறுவனம் இந்திய சந்தையில் கேலக்ஸி A35 மற்றும் கேலக்ஸி A55 என 2 ஸ்மார்ட் போன் மாடல்களை அறிமுகம் செய்தது. கேலக்ஸி A35 மாடலில் Exynos 1480 ப்ராசசர், கேலக்ஸி A55 மாடலில் Exynos 1380 ப்ராசசர் வழங்கப்பட்டுள்ளது.
கவாசகி நிறுவனம் இந்திய சந்தையில் தனது நிஞ்சா 7 ஹைபிரிட் மோட்டார் சைக்கிள்களுக்கு காப்புரிமை கோரி விண்ணப்பித்துள்ளது. உலகின் முதல் ஸ்ட்ராங் ஹைபிரிட் மோட்டார் சைக்கிள் என்ற பெருமையை பெற்றிருக்கும் இந்த பைக்கின் விலை இந்திய சந்தையில் 10 லட்சம் ரூபாயாக இருக்கும். KTM நிறுவனம் 2024 RC8C மோட்டார் சைக்கிளை அறிமுகம் செய்தது. இது லிமிடெட் எடிஷன் என்பதால் மொத்தத்தில் 100 யூனிட்டுகள் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட உள்ளன. இந்த மாடலுக்கான முன்பதிவுகள் வரும் 20ஆம் தேதி KTM அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் துவங்க இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.